3 நீ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு 50 டெஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 50 டெஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுறோட பர்பஸே என்னன்னா, டயர் 2 தான் என் டார்கெட். உங்களுக்கு அதுதான் இருக்கணும். சரியா? டயர் 1 மேட்டரே கிடையாது. டயர் 1ல அந்த பயம்லாம் தெரிஞ்சிடணும். சரியா? 15 மினிட்ஸ் பயங்கள்லாம் போயிடணும். ஏன்னா டயர் 2ல 15 மினிட்ஸ்க்கு நீ 25 கொஸ்டினுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா, டயர் 2ல 30 மினிட்ஸ் 30 கொஸ்டின், அதாவது 1 மினிட் 1 கொஸ்டின். அப்போ நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுவீங்க. ஸோ அதனால என் டார்கெட்டே டயர் 2 தான். டயர் 1 மேட்டரே இல்லை. 50 டெஸ்ட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டயர் 1 ஜஸ்ட் அப்படியே போயிட்டு வெளியே வர வேண்டியதான். லைக்கா கேட் வாக் மாதிரி அழகா எடுத்துட்டு உள்ள போயிட்டு வெளியே வந்துடுவீங்க. பார்த்துக்குங்க. சரியா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பேப்பர் 3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்படியே டிவைட் பண்ண வேண்டியதான். இதை எடுத்து டிவைட் பண்ணா 3. இதெல்லாம் எடுத்து எழுதக்கூடாது. அப்படியே வச்சு ஸ்க்ரீனில் வச்சு டிக் பண்ணணும் மைண்டில். 3 3 கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ் ஆஃப் 3 14ல் 4 டைம்ஸ் ஆஃப் 3 is 12, ரிமைனிங் 27 49. இது அதுக்கு முன்னாடி சப்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். திஸ் இஸ் வாட் 7. இது சப்ராக்ட் பண்ணால் 47. இது ஆட் பண்ணால் 196. 196 ரூட் இஸ் 4. அவ்வளோதான். 40. கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. If the simple interest on certain sum of money 4 years at 4 years 5% per annum is 500. 4 yearsல 5%ல நம்பர் ஆஃப் பிரின்சிபல் தெரியாது, டிவைட் பை 100 which is equal to 500. ஓகே, this is 100. இங்க கேன்சல் பண்ண 25 25 2500 தான் பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் என்ன பண்றான்? 6 வருஷத்துக்கு 7%. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஹிண்ட் கொடுத்துறேன். இங்கே 7% வந்துச்சுன்னா இது மட்டும் தான் 1 7ஓட மல்டிபிள்ஸ். அதோடு நிறுத்திங்க, கம்ப்ளீட் பண்ணாதீங்க. ஓகே, இந்த இடத்துல நான் இது போட்டதே தப்பு தான். என்ன கேட்டால் கடைசி லைனை பாருங்க. 6 years 7%, 7ஓட மல்டிபிள் இது ஒன்று தான். 7ஓட மல்டிபிள், ஸ்டாப் இட். நார்மல்வே உங்களுக்கு தெரியும், அங்கே பிரின்சிபல் கண்டுபிடிச்சு இங்கே போடணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. Shakil travels certain distance by 25 km and walked back 4 km per hour. போகும்போது 25 km per hour, வரும்போது 4 km per hour. மொத்த ஜேர்னி தான். இப்போ மொத்த ஜேர்னினா டைம் என்னன்னு பாருங்க. டைம் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுங்க, ஸ்பீடு 25 போகும்போது. அதே மாதிரி வரும்போது டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு. போகும்போது வந்து வரும்போது 4 km per hour. ரெண்டு இது வந்து டைம், போகும்போது ஒரு டைம், இது வரும்போது டைம். ரெண்டு டைம் ஆட் பண்ணா 5 + 48 ஆகும். 5 + 48 டிவைட் பை 16 போடுறேன். Okay, sorry. Shakil travels certain distance bike at 25 km per hour, walked back 4 km per hour. Okay. So sorry. வாங்க, third question. Cycle travels certain distance bike 25 km per hour and walk back 4 km per hour if the whole journey is 5 hours 48. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, டைம் கால்குலேட் பண்ணுங்க. டைம் வந்து என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட். டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் இது போகிற வர டைம், இது வரும்போது வந்து டைம். ஸோ ரெண்டே ஆட் பண்ணுறோம். 48 இங்கே வந்து 4 times of 12, 5 times of 12. ரெண்டே ஆட் பண்ண 25 + 29 by 5. இதுவும் அதே தான். கிராஸ் மல்டிபிள் 4, இது 25. ரெண்டே ஆட் பண்ணால் 29d divided by 100. 25 into 1 this. 29 cancel. This is cancel. ஒரு distance எவ்வளோன்னு கேட்குறான்? 20 km. இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. Angle of elevation of a top of a cliff from the 2 points on the ground 200 meter apart. 200 meter apartனா ஒரு cliff இருக்கு. இது வந்து ஆப்போசிட்ல இருக்கும்.
ஆப்போசிட் ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு, இன்னொரு பாயிண்ட் இங்க இருக்கு. ஓகே, ஒரு பாயிண்ட் வந்து 30 டிகிரியும், இன்னொரு பாயிண்ட் வந்து 45 டிகிரியும். ஓகே ஃபைன். எப்படி இருந்தாலும் ஒன்று 40, இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 200 கொடுத்துருக்கோம். நல்லா கவனிங்க. எப்படி இருந்தாலும் இது ஹைட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட்டு tan ஃபார்முலா என்னன்னா, லெட்ஸ் டேக் திஸ் இஸ் சி, இது டி. இந்த ட்ரையாங்கிள் பொறுத்தவரையிலும் tan 45 இஸ் ஆப்போசிட் அப்பான் அட்ஜசன்ட், ஆப்போசிட் ஹச் அட்ஜசன்ட் டிபி. ஸோ மைண்ட்லேயே போடுங்க. tan 45 இஸ் 1, அதனால இந்த லென்த் ஒன்னா தான் இருக்கும், தட் இஸ் ஹச். நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டிஸ்டன்ஸ். சாரி, இந்த டிஸ்டன்ஸ் என்ன, மொத்தமா 200. இதுல ஹச் போயிடுச்சுன்னா இது வந்து 200 மைனஸ் ஹச். ஸோ கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஏசிடி ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணீங்கன்னா tan theta என்ன வரும்னா ஆப்போசிட் பை adjacent. Opposite h, adjacent is 200 minus h. Tan theta என்ன 130. Tan theta is 30, that is 1 by root 3. 1 by root 3 equal to h upon 200 minus h. Cross multiply பண்ணீங்கன்னா 200 minus h equal to root 3 h. h equal to, sorry, 200 equal to root 3 plus 1 into h. What is h? அப்படின்னா 200 upon root 3 plus 1. ஸோ மேலேயும் ரேஷனலைஸ் பண்ணினா root 3 minus 1 மல்டிபிள் பண்ணா கீழே வந்து அஃப்கோர்ஸ் மேலே root 3 minus 1 வரும். கீழே root 3 minus 1 into root 3 plus 1. What is that? Is a plus b, a minus b. A plus b into a minus b, a square minus b square. That is root 3 square minus 1 square is 2. 2 cancel பண்ணா 100. 100 root 3 minus 1. So the answer. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பார்க்க தான் அப்படி தெரியுது. இதெல்லாம் அப்படியே ஃப்ளோவில் வந்துடும். சரியா? கொஸ்டின் நம்பர் 5. A cube of volume is 350. கியூபாய்டோட வால்யூம், லென்த், பிரெத், ஹைட். பிரெத் வந்து 7 மீட்டர். ஓகே, எல்லாத்துலேயும் 7 கொடுத்துருக்காங்க. சிம்பிள். ஓகே, 7. ஹைட்டு வந்து ஹெச்னு வச்சுக்க, லென்த் வந்து 2 times ஹெச் தான். ரெண்டையும் 3 மல்டிபிள் பண்ணால் 350. ஓகே, 7 கேன்சல் பண்ணால் 50, இதை கேன்சல் பண்ணால் 25. ஹச் ஸ்கொயர் இஸ் 20, ஹச் இன்டு ஹச் ஸ்கொயர் இஸ் 25, ஹச் ஈக்குவல் டு 5. தட் இஸ் 5. இது ஒரு ஆன்சர் தான். சிம்பிள் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. P starts a business with 8,000. Q joined 5 months after 12,000. His profit is 6,800. Approximation கேட்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. வாங்க, 8,000 rupees இன்வெஸ்ட் பண்றான். 12 மாசத்துக்கு இவன் இன்வெஸ்ட் பண்றான் P. ஆனா 5 மாசம் கழிச்சு தான் இவன் வரான். ஆனா 12,000 வரான். ஓகே, அவன் வந்து 7 மாசம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஏன்னா 5 மாசம் கழிச்சுன்னா அந்த இயர்ல 7 மாசம் இருக்கு. சரியா? this get cancel, ஒரு 12 cancel. 8:7 ரேஷியோல they will divide their share. Q ஷேர் மட்டும் கேட்கறான். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 8/15 into 6800. மேலே 2 மல்டிபிள் பண்ணுங்க. 16 divided by 300. சாரி, இது வந்து யாரோட இதுன்னா கியூவோட ஷேர் வந்து 7 out of 15 தான். 7 out of 15 தான். ஸோ மேலே 2 மல்டிபிள்னா 14 into 6800. ஒரு 0 கட்டு. எப்படி இருந்தாலும் இதை டிவைட் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. ஓகே, அப்ராக்சிமேட் போட்டா கூட உங்களுக்கு என்ன வரும்னா, இது வந்து 16 வச்சா கூட 20 வரும். ஓகே, 3 கேன்சல் பண்ணினா 69 வைங்க, 39 வரும். 69 வந்தா சாரி 32 வரும். 32 into 14 எவ்வளோ? 3 into 13 வந்து சாரி 22 வரும். சாரி 22 வரும். 2 into 28 எவ்வளோ? 2 into 14 28. எப்படி 3000 மேல இருக்கு. சரி, ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. ஸ்டாப் இட். ஃபுல்லாலாம் போடாதீங்க. அப்ராக்சிமேஷன் கொஸ்டின்ல பாதியில கட் பண்ணிட்டு உள்ள போங்க. அப்ராக்சிமேட்டாவே போங்க. ஓகே, நீங்க 20 வச்சீங்கன்னா கூட 20 into 14 வந்து 2800. அதுக்கு மேலதான் ஆன்சர் இருக்கும். ஓகே, ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. நியரஸ்ட் 2800 மேல. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. The sum of interior angle of a regular polygon is 6 times the exterior angle. Exterior angle ஒரு ரெகுலர் பாலிகன் வந்து 360 டிகிரி. எந்த பாலிகனா இருந்தாலும் 360 டிகிரி தான் சம் ஆஃப் தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அதோட 6 times தான். ஈக்குவல் டு இன்டீரியர் ஆங்கிள் ஃபார்முலா n-2 into 180. இதுதான் வந்து இன்டீரியர் ஆங்கிளோடைய ஃபார்முலா. ஓகே, இது கேன்சல் 2 times. திஸ் இஸ் 12. n-2 is 12. n equal to 14. ஸோ நம்பர் ஆஃப் சைடு வந்து 14. நம்பர் ஆஃப் டயகனல் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டயகனல் ஃபார்முலா வந்து n into n-3 divided by 2. இதுதான் நம்பர் ஆஃப் டயகனல் ஃபார் எனி பாலிகன். ஓகே, 14 இங்க போட்டீங்கன்னா 14 into 11 divided by 2. ஆன்சர் 77. சிம்பிள். கொஸ்டின் 8 வாங்க. ஃபார்முலா நம்பர் ஆஃப் டயகனல் ஃபார்முலா n into n-3/2.
Question by 8. A trader marks a 40% above the goods cost price, gives discount 25%, he gains 75. X cost price வச்சுங்க அதில் 40% எக்ஸ்ட்ரா வைக்கிறான், அப்போ 140/100. அதில் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், 75/100. இதுதான் அவனுடைய செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்னா என்னன்னா காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் இன்னும் கூட சொன்னால் இது செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிச்சிட்டிங்கன்னா யூ வில் கெட் அ ப்ராஃபிட். அவன் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கான். ஒரே லைனில் முடிச்சிடலாம். This cancel 3 times of 25, 4 times of 25, 4 cancel. Here 3 times, 5 times. 3 into 35 is 105. 105/100 of x minus x equal to 75. இங்க மல்டிபிள் பண்ணினா 105 minus 100 equal to 5. 5x/100 is equal to 75. 75 ஆயிடுச்சுன்னா 15. So 1500 is the cost price. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, just like that போடலாம். Question number 9. A plot has an area 625. Obviously square area தான் போல இருக்கு, அதனால 25 தான் வருது. சரியா? 1 meter wide constructed around it. மேல இப்படி 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 1 meter 1 meter 1 meter 1 meter இப்படி வச்சாச்சு. What is the total area? Full including footpath. அது இது சேர்த்து எவ்வளவு ஏரியான்னு கேட்குறேன். முதல்ல இந்த சைஸ் எவ்வளோ? 25. இங்க ஒரு 1, இங்க ஒரு 1, மொத்தம் 26, 27. 27. அப்போ இதுவும் 27 தான் இருக்கும். 27 ஸ்கொயர் இஸ் 729. கொஞ்சம் எக்கு தப்பா நீங்க 1 மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு இங்க 26 போட்டீங்கன்னா 26 ஸ்கொயர் 676. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. ஓகே, 27 ஸ்கொயர் இஸ் 729. 28 ஸ்கொயர் கூட 7, எல்லாமே ஸ்கொயராக கொடுத்துருக்கான். 756 தவிர்த்து கேர்ஃபுல். ஓகே, சிம்பிள் ஆன்சர்ஸ் 27 ஸ்கொயர் இஸ். இதுல என்னன்னா நீங்க தப்பு பண்ணா வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆப்ஷன் சாய்ஸ்ல இருக்கும். அதுதான் இங்க பிரச்சனையே. அதனாலதான் நிறைய மிஸ்டேக் பண்ணுங்க. எவ்வளவு வேணாலும் மிஸ்டேக் பண்ணுங்க, இங்கேயே பண்ணிடுங்க. அப்பதான் அங்க பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணாம பார்த்துக்கணும். சரியா? ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அடுத்த டைம் புதுசா மிஸ்டேக் பண்ணுங்க. பழைய மிஸ்டேக் திருப்பி பண்ணாதீங்க. அது பேர் மிஸ்டேக்கே கிடையாது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 10. இதுல இப்ப என்னன்னா கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு உள்ள வாங்கிட்டு இமீடியட் ரியாக்ட் பண்றீங்க பாத்தீங்களா? அதுதான் பிரச்சனையே இங்க. ஓகே, 15 மினிட்ஸ்ல போடுற சேலஞ்சே அதுதான். ஓகே, 15 மினிட்ஸ்ல கட் ஆஃப் சப்போஸ் 12 கொஸ்டின் போட்டா போதுன்னு கூட வைக்கிறான்னு வச்சுப்போம், அவ்வளவுதான் வரும்னு வச்சுக்கோ. பட் நான் இது யோசிக்கவே இல்லை. எனக்கு தேவை 30 மினிட்ஸ்ல 30 கொஸ்டின் நீங்க ட்ரெயின் ஆகணும். அப்போ 15 மினிட்ஸ்ல 25 கொஸ்டின் ட்ரெயின் ஆகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 30 மினிட்ஸ்ல 30 கொஸ்டின்லாம் அசால்ட்டா வரும். அதுக்கு தான் நான் ட்ரெயின் பண்றது. நான் உங்களுக்கு இந்த வீடியோட பர்பஸே அதுதான். ஸோ உங்களுக்கு வந்து அல்டிமேட்டா டயர் 2 தான் ட்ரெயின் பண்றேன், டயர் 1க்கு கிடையாது. ஸோ அதனால 12 கொஸ்டின் போட்டா போதும் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. 15 மினிட்ஸ்ல 25 கொஸ்டின் நான் போட போறேன் அப்படின்னு இப்ப இருந்தே வாங்க. ஃபைன். A bag contained red, blue, green, ratio 4:5:6. 6 red balls are removed. Okay. Green ball வந்து 3 green balls are added. Now the ratio becomes, முன்னையும் green வந்து blue வந்து 5 தான், இப்பயும் 5 தான். அதனால அது ஒரே பண்ணிக்க வேண்டாம். 4xன்னு வச்சுக்கோங்க ரெட் பால். அதுல இருந்து 6 ரெட் பால் எடுத்தாச்சு. ஸோ 6 மைனஸ். இப்போ 6 ப்ளூ பால் இருக்கு, கிரீன் பால் இருக்கு. அதுல வந்து 3 கிரீன் பால் ஆட் பண்றோம், +3. ஓகே, இந்த ரேஷியோ என்னன்னா இந்த ரேஷியோக்கு ஈக்குவல் 2:7. அதனால நான் என்ன பண்றேன், 4x - 6 டிவைடட் பை 6x + 3 = 2/7. இப்படி போடும்போது கேர்ஃபுல்லா போடுங்க. நீங்க மைண்ட்லயே போடுங்க. 4 times of 7 is 28. 2 times of 6 is 12. 28 - 6 is 28 - 12 is 16x. அப்படி 6 times of 7 is -42. If you're taking that side +42, இங்க 3 into 2 6. 42 + 6 is 48. So x = 12. Sorry, x = 3. x 3 னா 4 times of original ரெட்ல எவ்வளவு இருக்கு? ஒரிஜினலா ரெட் பால் எவ்வளவு இருக்குன்னா 4 times of x, 4 times of 3 is 12. Is the answer. Question number 11. A train covers 3 equal distance at a speed of 4:5:6. What is the ratio of the average speed over the entire journey? Okay, average speed formula என்னன்னா 3 times of 4x into 5x into 6x. ஆக்சுவலா இப்படிதான் வரும். கீழே 4x into this எவ்வளவு வந்தது? 20 x squared வரும். 5 into this 30, this into this 24. ஓகே, இந்த ரேஷியோவும் லோயஸ்ட் என்டையர் ஜேர்னியோட லோயஸ்ட் ஸ்பீட் என்ன? 4x. இதுவும் கேட்குறாங்க. நான் என்ன பண்றேன், இதை ஆட் பண்ண எவ்வளோ வந்தது?
74 உடைய ப்ராடக்ட் தான் இங்கே எங்கேயாவது இருக்கும். 74 ப்ராடக்ட் ஃபேக்டர் என்ன 37. ஸோ அதனால ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் மற்றதெல்லாம் எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும், இது அங்கங்கே கேன்சல் பண்ணுறன்னு அவசியமே கிடையாது. கீழே இருக்க நம்பர் அப்படியே அங்கே போகும்போது அந்த சைடு வந்து 74 ஃபேக்டர் இருக்கும். 74 ஃபேக்டர் 37 அப்படி போடுங்க. ஃபுல்லாலாம் கம்ப்ளீட் பண்ணாதீங்க. Question number 12. A reduction of 20% of sugar enables a person to buy 5 kg more. அப்போ 20 upon 80 into n. என்னங்கிறது number of kg he bought it. எக்ஸ்ட்ரா எவ்வளோ வாங்கியிருக்கான் 5. ஸோ 5 மட்டும் போடுங்க. கேன்சல் 4 n equal to 20. ஸோ இனிஷியலாக 20 kg வாங்கியிருக்கான். ஒரு கேஜியோட விலை எவ்வளோன்னு கேட்டானா 200 ரூபாய்க்கு 20 kg வாங்கியிருக்கான். ஒரு கேஜியோட விலை ப்ரைஸ் ஈக்குவல் டு 10 rupees. டைரக்ட் ஆன்சர். இதெல்லாம் வந்து லட்டு மாதிரி என்கிட்டலாம் கொடுத்தாங்க 10 to 15 செகண்ட்ல முடிச்சிடும். நம்பருக்கு தகுந்த மாதிரி நம்பரை வேலை என்னால் ஒரு 25 செகண்ட் ஆகும் இல்லையா. மற்றபடி இவ்வளோ ஈஸியாக நம்பர் கொடுத்தோன்னா என்ன ப்ராசஸ் ஓடணுங்கிறது மைண்டில் ஓடிடும். ஓகே, அதுதான் உங்களுக்கு வரணும். கொஷின் ப்ராசஸ் நீங்கள் நோட்டில் எழுதுறதுக்கு முன்னாடி மைண்டில் ஒரு டைம் போட்டுறணும். என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம். மெயினாக இந்த கொஷினில் ஒரிஜினல் ப்ரைஸ் கேட்குறானா ரெடியூஸ் ப்ரைஸ் கேட்குறானா. ஒரிஜினல் ப்ரைஸ் 10 ரூபாய். இப்போ இதே கொஸ்டின் ரெடியூஸ் ப்ரைஸ் கேட்பான். 20% கம்மி, அப்போ 80%. 80% 10 ரூபாங்கிறது 8 ரூபாய். சரி, அதுவும் கிடக்கும். கொஸ்டின் பார்க்கும்போது என்ன கொஸ்டின் செக் வைக்கிறா போறான், இவன் என்ன கேட்க போறான் அப்படிங்கிறது இது வந்து உங்களுக்கு தெரியணும். இன்னொரு விஷயம் சொல்றேன், எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி அது என்ன கேட்க வராங்கிற ஃப்ளோ கேட்குற கொஸ்டினுடைய ஃபார்மெட்டு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கணும். இந்த கொஸ்டின் மூவ் பண்ணும்போது இது அந்த கொஸ்டின் அப்படின்னு உங்களுக்கு வரணும். இது புதுசாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்போ அந்த ஃபீல்ட்லேயே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, எல்லா கொஸ்டின் நான் சொல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு 20 கொஸ்டினாவது உங்களுக்கு எல்லாம் பார்த்துருக்கணும். 20 to 22 கொஸ்டினாவது பார்த்துருக்கணும். ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு பார்த்த மாதிரியே தெரியலன்னா நீங்கள் வந்து ரேஸ்லேயே இல்லைன்னு அர்த்தம். ஒன்று. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினா 1 2 கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 2007 to 8 பார்த்துட்டு இருக்கேன். சரியா, அதனால நான் கிட்டத்தட்ட 18 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கேன். பெரிய சேஞ்சஸ்லாம் கண்டென்ட் வைஸ் சேஞ்சஸ்லாம் ஒன்றும் பெருசாலாம் சேஞ்சஸ் அதனால உங்களோட அல்டிமேட் சோர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அதை 2 வருஷம் 3 வருஷம் அனலைஸ் பண்ணினாவே எஸ்எஸ்சி அந்த ட்ராக்கே மாற்ற மாட்டான். பார்த்துக்குங்க. கொஸ்டின் நம்பர் 13 வாங்க. ஆவரேஜ் ஆஃப் மந்த்லி டெம்பரேச்சர் ஆஃப் மண்டே டு ஃப்ரைடே. மண்டேலேருந்து ஃப்ரைடேவில் எத்தனை நாள் இருக்குது? 40 நாள் இருக்குது. அப்படியே வச்சுங்க. சாட்டர்டே ஆட் பண்ணுறாங்களாம். இது 45. சாட்டர்டேங்கிறது வந்து 1 டெம்பரேச்சர் ஆட் ஆகுது. இது ஆல்ரெடி ஆவரேஜோட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்க. 40 + 5. இந்த அதிகமாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கங்க. ஏன் 5 எடுத்துட்டோம்? இது ஆல்ரெடி இந்த ஆவரேஜோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது 5. இந்த 5 மட்டும் மொத்தம் எத்தனை நம்பர்? மண்டே டு இப்போ சாட்டர்டே வரும் 6 days. 5 6 ஆல் டிவைட் பண்ணி என்ன வரும்? 0.833. ஆல்ரெடி இந்த ஆவரேஜ் 40, அதோட 0.83 ஆட் பண்ணால் 48.3. ஸோ 40.83. ஓகே, ஸோ இப்படி போட்டால் போதும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி போகணும்னு அவசியமே கிடையாது. கொஸ்டின் நம்பர் 14 வாங்க. An online retailer offers 50 discount on the original price is 1200%. ஒன்றும் கிடையாது, 150 rupees டிஸ்கவுண்ட், 1200 வந்து அவனுடைய இது டோட்டல் அமௌண்ட். இது கேன்சல் பண்ணினா 12 1 12 சார் 12, ரிமைனிங் 30ல் 2 12 சார் 12 பாயிண்ட்ல இது ஒன்று தான் இருக்குது. ஸ்டாப் இட். ஃபுல்லாலாம் போடாதீங்க. கொஸ்டின் நம்பர் 15 வாங்க. A shopkeeper marks an article 720 and gives a discount of 144. He earns a profit 36. Okay, 720லேருந்து மார்க் ப்ரைஸ் அது 144 கழிச்சிங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம். அப்போ 6 7 5 576 rupees தான் வந்து என்னது அவனுடைய செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் 576னா அது காஸ்ட் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் இஸ் திஸ் 36 தான். அப்போ எக்ஸ் அங்கே போயிடுச்சுன்னா 36 வந்துச்சுன்னா 0.40. 540 தான் காஸ்ட் ப்ரைஸ். கேட்குறது காஸ்ட் ப்ரைஸ் தான். அதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் லைக் தட். ஓகே, உங்களுக்கு வந்து கண்டென்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதையும் ஆட் பண்ணி டேரெக்டாக கட் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான் ஆன்சர். 144 + 36 180. 180 வந்து 72 சப்ராக்ட் பண்ணால் 540 வரும். டேரெக்டாக போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 16 வாங்க. A train travels 100 km 50 km/h. அடுத்த 100 km 25 km/h. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்க. 100 ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்தால் டேரெக்டாக 2ab + a + b ஃபார்முலா போடுங்க. இந்த இடத்துல 100 வேலையே கிடையாது. ஈக்குவல் தெரிஞ்சால் போதும், அந்த வேல்யூ அவசியமும் கிடையாது. டேரெக்டாக இந்த ஃபார்முலா. ஸோ 2 × 50 × 25 ×
25 divided by 50 plus 25 75 கேன்சல் பண்ணா 3 100 by 3 33.33 அவ்வளவுதான். இதெல்லாம் தேவையில்லாத ரிடண்டன்ட் டேட்டா. இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் தான். ரிடண்டன்ட் டேட்டான்னு என்னன்னா அந்த கொஸ்டினுக்கு சம்மந்தம் இல்லாத டேட்டா. ஈக்குவல் பண்ணாவே போதும். 100 இருக்கணும் அவசியம் கிடையாது. 200 இருந்தாலும் சரி 150 இருந்தாலும் சரி அந்த வேல்யூ கொடுக்கலனாலும் சரி ஈக்குவல் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுறதுனால யூ கேன் டைரக்ட்லி யூஸ் திஸ். இந்த ஃபார்முலா பேர் ஹார்மோனிக் மீன் ஃபார்முலா. டைரக்டாகவே யூஸ் பண்ணலாம். if the distance are equal for finding average speed. Question number 16 வாங்க. 66 women சரி 79 நாள் சரி 6 women சரி எத்தனை நாள் தெரியாது. டி இந்த ஒர்க்கில் இங்கே ஒர்க்குன்னா இங்கே ஒர்க்கில் 111 தான் அவ்வளோதான். டபுள் டபுள் கேன்சல் 11 அங்கே போயிடும் 66 ஆகிடும். அந்த 66 கேன்சல் டி ஈக்குவல் டு 79. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படியே ஈக்குவேஷன் போட்டால் வந்துடும். பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம அட்டன் பண்ணாமல் வெளியே வந்துடும். ஓகே ஸோ முன்னாடி ஒரு 2-3 கொஸ்டின் அல்லது 4-5 கொஸ்டின்ல லாக் ஆகிடுவீங்க. அந்த டைம் தான் மேட்டர். ஒரு செகண்ட் ஒரு 2-3 கொஸ்டின் உங்களுக்கு ட்ராப்னு தெரிஞ்சுன்னா கம்ப்ளீட்டா வெளியே வந்துடணும். சரியா? கொஸ்டின் நம்பர் 18. ரெக்டாங்கிள் ஹேஸ் அ லென்த் இட்ஸ் 4 times வித் தான். ஓகே வித் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. லென்த் வந்து 4a. இந்த 3ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 2ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 2 times போட்டீங்கன்னா பெரிமீட்டர் கிடைக்கும். தட் இஸ் 100. So 2 into 5a equal to 100. So a equal to 10. Breadth 10, width 10. இது வந்து 40. இது வந்து 10. What is area? அதை ஆட் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் this 400 centimeter square. Question number 19. tan A என்னன்னு கேட்குறேன். tan A எங்கிறது opposite by adjacent. Opposite is 2x. மேலே 2x இது மட்டும் தான் இருக்குது. Stop it. Adjacent கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் கண்டுபிடிச்சாலும் அதான் வரப்போகுது. ஓகே tan தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் தான் 2x தெரிஞ்சிச்சு. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 2x. ஸோ ஒரே பண்ணிக்க வேண்டாம். கொஸ்டின் நம்பர் 20. டேங்க் கண்டெயின் 120 liters liquid. 30% is alcohol. ஓகே 30 liters mixes replaced with another. 30 லிட்டர் வெளியே எடுத்தாச்சு. மிச்சம் எவ்வளோ லிட்டர் இருக்கும்? 90 லிட்டர் தான் இருக்கும். ஏன்னா 20ல் 30ல் சரி 120ல் 30 போச்சுன்னா 90 இருக்கும். அதில் 30% ஆல்கஹால். இதில் 30% ஆல்கஹால்னா 30% of 90 equal to 27 liter ஆல்கஹால். மிச்சம் எவ்வளோ இருக்கு? 63 வந்து வாட்டர். ஓகே இன்னொரு 30 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. அந்த 30 லிட்டரில் 50% ஆல்கஹால் இருக்கான். 50% 30 லிட்டர் எவ்வளோ? 15. ஸோ இது ஆல்கஹாலு, இது வந்து வாட்டர். ஓகே H2O. இப்போ இங்கே 15 இங்கே 15 ஆட் ஆகிடும். ஸோ மொத்தமாக ஆல்கஹால் எவ்வளோ அப்படின்னா 42. ஓகே ஸோ இது எவ்வளோ ஆச்சு? 8 78. 78 40 ஆட்னா 120 லிட்டர் இருக்கு. 120 லிட்டரில் ஆல்கஹால் மட்டும் 42. ஓகே என்ன கேட்குறான்? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட்டிங் ஆல்கஹால்? எப்படி இருந்தாலும் 7ஓட மல்டிபிள் அடிச்சுட்டு போங்க. 42ல் 7ஓட மல்டிபிள் இது ஒன்று தான் இருக்குது. ஸ்டாப் இட். ஃபுல்லாக போட வேண்டாம். கொஸ்டின் நம்பர் 21. வாட் இஸ் த ரேடியன்ட் ஆஃப் த மெஷர்? 270 டிகிரி. 270 இன்ட்டு 5/180. அவ்வளோதான் ரேடியனோட வேல்யூ. கேன்சல் 3 2 times 3/2. கொஸ்டின் நம்பர் 22. sin x equal to cos phi. இதான் ஒரு வேல்யூ போடுங்க. ஒரு டிகிரி. sin x equal to let's take this is x y z knowing a b c. sin x னா opposite by adjacent. இந்த இடத்துல opposite is a, adjacent is c. சரி opposite by hypotenuse a/c. cos y இது cos y என்ன ஃபார்முலா? adjacent by hypotenuse. adjacent is a upon c. அப்போ இதுவும் சேம் அப்படின்னா இந்த ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். ஓகே சேமாக தான் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்த வச்சிங்கன்னா இந்த ஆங்கிள் 90 டிகிரி வரும். ஸோ திஸ் இஸ் 45. இது 45 தான் இருக்க முடியும். யா திஸ் அண்ட் திஸ் இஸ் 45. எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னன்னு கேட்குறான். ஆன்சர் இஸ் 90. சிம்பிள் கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் இது இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் இந்த ஆங்கிள் இந்த லென்த் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். Question number 23. A triangle has a perimeter 30 cm. Its interior is 2 cm. What is the area? Area என்ன area? Area of the triangle தான் கண்டுபிடிக்க போறோம். நம்மளுக்கு தெரியும் area of the triangle equal to S into R. Sங்கிறது semi perimeter of the triangle. Semi perimeterனா 30/2. Radius எவ்வளோ? 2. ரெண்டையும் கேன்சல் பண்ணா ஆன்சர் 30. 30 தான் வந்து அதனுடைய
ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். வேணும்னே 2s கேன்சல் பண்ணாம விட்டிங்கன்னா 15 வந்துடும். ஸோ ஆன்சர் 15 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, டைரக்ட் ஃபார்முலா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி இன்ரேடியஸ் வச்சு கொஷின் அல்லது சர்க்கம்ரேடியஸ் வச்சு நிறைய கொஷின்ஸ் நான் பார்த்துருக்கேன். மெயினாக அது வந்து பித்தாகரஸ் இன்டர்பிளேட்டாக தான் இருக்கும். அதனால பித்தாகரஸ் இன்டர்பிளேட்டு ஒரு 2-3 டெய்லியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 2 தெரிஞ்சு வச்சுனாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். டைம் சேவ் ஆகுறதுங்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துல தான் அது டைம் சேவ் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஒரு 2 எக்ஸ்ட்ரா பித்தாகரஸ் இன்டர்பிளேட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று சொல்ல போறேன் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 24. In a circle, there is a chord measuring 20 centimeter that is located 15 centimeter away from the center. In a circle, chord 20 centimeter சென்டர்ல இருந்து 15 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த கார்டு வந்து சென்டரை தொடும்போது இது பாதி பாதியில பிரிக்கும். பாதி பாதினா இது 10, இது 10 தான் பிரிக்கும். ஏன்னா 20 சென்டிமீட்டர். இப்போ இந்த லென்த் ரேடியஸ் என்னன்னு கேட்குறோம். ரேடியஸ் என்ன? இது சின்ஸ் இட்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், this square to this square. This square is 100, this square is 225. ரெண்டையும் ஆட் பண்ணா 325. அதுக்கு ரூட் என்னன்னு கேட்குறோம். 324 ரூட் வந்து ஸ்கொயர் வந்து 18 பாயிண்ட் சம்திங் தான் வரப்போகுது. அதனால ஸ்டாப் இட். ஸோ ஆன்சர் 18 ஸ்கொயர் தான் பக்கத்தில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. டூ டேஞ்சன்ட் டிஎன் டிபி. ஒரு சர்க்கிள் இருக்கு. சர்க்கிளுக்கு 2 டேஞ்சன்ட் ஒரே பாயிண்ட்ல இருந்து வரையுது. தட் இஸ் ஏ, தட் இஸ் பி. இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் இஸ் ஏ, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் இஸ் பி. From the external point circles center O. Okay, center O. The angle between the two radii AOB. இது ஒரு radii, இது ஒரு radii. So இது ஒரு radius, இது ஒரு radius. இது ரெண்டு angle வந்து 130 degree. Angle between two tangent APB. இந்த angle என்ன கேட்குறாங்க? ரொம்ப சிம்பிள். டேஞ்சன்ட்னாவே this point of contact சென்டருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான் இருக்கும். இது 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் 90, திஸ் ஆல்சோ 90. அப்போ இது வந்து ஒரு என்னது, இது வந்து ஒரு கைட்டு. இட்ஸ் குவாட்ரிலேட்டர். குவாட்ரிலேட்டர்ல ஆப்போசிட் சைடு, இது குவாட்ரிலேட்டர்ல ஆல் ஆங்கிள்ஸ் 360. இது 90 போயிடுச்சு, இது 90 போயிடுச்சு, இது சேர்த்து 180 வரணும். ஓகே, அப்போ இது 180னா இது வந்து 130, அப்போ 50 தான் வரும். சரி, this is called kite. இந்த length equal, இந்த length equal. So this is kite. Opposite angles are supplementary நம்மளுக்கே தெரியும். So answer is 50. ரொம்ப ஈஸி பேப்பர். ஓகே, இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். சரியா, நல்லா கவனிச்சுங்க. இந்த பேப்பரை வந்து உங்களால் 15 மினிட்ஸ்ல போட்டுற முடியும். அட்லீஸ்ட் 20 கொஸ்டின் அது போட முடியும். சரி, எடுத்தோடனே 20 வரும்னு நினைக்க வேண்டாம். ஒரு 10 to 12 அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுங்க போதும். அப்போ நம்ம 10 டெஸ்ட்டுக்கு அப்புறம் 15 தாண்டுங்க. அதுக்கப்புறம் 20+ எந்த டெஸ்ட் போட்டாலும் பாருங்க. சரியா, ஸோ இந்த டெஸ்ட் டிஸ்கஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாருமே ஆப் வழியே டெஸ்ட் எழுதிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய், வில் மீட் டுமாரோ அனதர் பேப்பரில் பார்ப்போம். தேங்க்யூ.